பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. ட்ரா a ஸ்ட்ரெயிட் லைன் வரைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான லைன் வரைங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து சின்ன தின் லைன் வரைங்க. அப்புறம் ஸ்பைடரோட ஹெட். தென் ஸ்பைடரோட 4 லெக்ஸ். ஸோ அது மேலே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 4 லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸை பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வரைங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து கீழே டவுனில் இழுத்துக்கோங்க கீழே. அதே மாதிரி செகண்ட் லெக்கும் அதே மாதிரி. தேர்ட் ஒன் வந்து மேலே வரைங்க லைன். ஷார்ப்பான லைன்ஸாக வரைங்க. இப்போ பேப்பர் பெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது மேலே டேப் பண்ணுங்க. இப்போ ஸ்லோவாக எடுத்திங்கன்னா அதோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு அந்த லைன் மேலே ஜஸ்ட் இன்னொரு வாட்டி அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரைங்க. பெயிண்ட் ரொம்ப திக்காக கொடுக்கணும்னா இப்போ ஸ்பைடரோட வெப் வரைஞ்சி. ரேண்டமாக கொஞ்சம் கர்வ் வரைஞ்சிக்க. இப்போ நம்ம ஸ்பைடர் ஈஸியாக வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம யிங் யாங் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் ஹேண்டை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செமி சர்க்கிள் வரைங்க. இது மாதிரி. அண்ட் தென் பேப்பரை அந்த மிடில் போர்ஷனில் பெண்ட் பண்ணுங்க. லைட்டாக டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லைன் கிடச்சிடும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் லைன் மேலே ஃபுல் சர்க்கிள் வரைஞ்சிருங்க. இது மாதிரி. இப்போ டாப்ல இருந்து ஒரு சின்ன கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இது மாதிரி. ஹாஃப்வேல கர்வோட டைரக்ஷனை இது மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ உங்கள் ரைட் சைடில் ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் கொடுத்துருங்க. இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அந்த பிளாக் போர்ஷனில் ஒரு ஒயிட் ட்ராப் வைங்க.
அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த ஒயிட் கலர் போர்ஷனுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் ட்ராப் எடுங்க. ஸோ யிங் யாங் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பேட்மேன் லோகோ எப்படி வரையிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பீஸ் ஆஃப் பேப்பரில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஹாரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி. அப்புறம் ரைட் சைடில் 3 சின்ன வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் ஒரு வெர்டிக்கல் லைன் திக்காக கீழே வரைஞ்சிக்கோங்க. லெஃப்ட் சைட் வெர்டிக்கல் லைனை நேரோவாக ஃபினிஷ் பண்ணுங்க. தென் டாப் ரைட்டில் ஸ்ட்ரெயிட் நேரோ லைன் வரைங்க. அப்புறம் 2 கர்வ் இதே மாதிரி கொடுங்க. இப்போ பேட்டோட ஹெட் போர்ஷன் வரைங்க. ஹெட் போர்ஷன் மேலே 2 ஷார்ப் எட்ஜ். தென் ரைட் சைட் ஷார்ப் லைனுக்கு ரொம்ப பெயிண்ட் கொடுக்க வேணாம். இப்போ ஷீட்டை லாஸ்ட் டைம் நம்ம பெண்ட் பண்ண மாதிரியே ஈக்குவலாக பெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் கொஞ்சம் டேப் பண்ணுங்க. ஸோ பெயிண்ட் வந்து நமக்கு அதர் எண்ட்லேயும் வந்துடும். இப்போ அந்த ரெஃபரன்ஸ் மேலே அதே மாதிரி பெயிண்ட் பண்ணுங்க. ஷார்ப் லைன், 3 வெர்டிக்கல் லைன்ஸ் அண்ட் 1 ஹாரிசாண்டல் லைன். அப்புறம் கொஞ்சம் கர்வ் கொடுத்துக்கலாம் இதே மாதிரி. ஸோ பேட்மேன் லோகோ ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம ஜஸ்ட் அதை சுற்றி ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கணும். ஸோ நவ் வி ஹேவ் தி பேட்மேன் லோகோ. இப்போ இந்த 3 பெயிண்டிங்கையும் வீட்டில் வரைஞ்சி பாருங்கள். உங்கள் பெயிண்டிங் எப்படி வந்திருக்குன்றத எங்ககிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.